சமீபத்தில் தமிழகத்தில் ஒரு பரபரப்பான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீமான் ரஜினி சந்திப்பு தான் சொல்லலாம். ஏன்னா இது ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு அதிர்ச்சியும் ஒரு உள்ள செய்தியாக இருக்குது. ஏன்னா ஒரு அதிர்ச்சி உள்ள ஆச்சரியம் உள்ள செய்தி அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ஆச்சரியமான ஒரு வித்தியாசமான செய்தின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு சீமான் ரஜினியோட நட்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நாமளே ஒரு கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது ரொம்ப 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 ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் தான் சொல்லணும். சீமான் ரஜினி சந்திப்பா அப்படின்னா எல்லாருமே ஒரு மூக்கு மேலே விரல் வச்சு தான் பார்த்தாங்க. எப்படிடா இது ஒரு சாத்தியமான ஒரு செய்தியாக இருக்குது அப்படின்னு தான் எல்லாருமே தமிழகத்தில் பேசிக்கிட்டாங்க. இது திரையுலகத்தில் மட்டுமின்றி தமிழக அரசியலிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செய்தியாகவே பேசப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக பார்த்தீங்கன்னா இதுதான் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்புச் செய்தியாகவே இருந்தது. ஏன்னா சீமான் ரஜினியை சந்தித்தது எந்த அளவுக்கு ஒரு உண்மையான செய்தியா இல்லை நம்ம பொய்யான செய்தியாங்கிறதே ஒரு ஆச்சரியமான செய்தியாக தான் இருந்தது. ஏன்னா கடந்த காலத்தில் சீமான் அவர்கள் ரஜினிகாந்த் அந்தளவுக்கு ஒரு கடுமையான விமர்சனங்கள் வச்சுருந்தார். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ 2017 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னதுமே பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு எதிர்ப்பு குரல் கொடுத்தது சீமான் அவர்கள் தான். ஏன்னா வேறு எந்த கட்சியிலுமே அந்த அளவுக்கு ரஜினியோட அரசியல் வருகையை எதிர்ப்பு கொடுக்கல. ஏன்னா தமிழ் தேசியவாதிகள் எதிர்ப்பு கொடுத்தாலும் கூட சீமான் அவர்கள் அதுக்கும் ஒரு படி மேலே போய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஒரு தரக்குறைவாக பேசியதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய அரசியல் வருகையை முற்றிலுமாக எதிர்ப்பதாக தன்னுடைய பல மேடையில் சொல்லியிருக்காரு. அப்போ ஏன் பாட்டாளி மக்கள் மருத்துவர் ராமதாஸ் ஐயா கூட கடந்த காலங்களில் சூப்பர் ரஜினிகாந்தோட அரசியலுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்தால் கூட 2017 ஆண்டு கூட பத்திரிகை நிருபர்கள் கேட்கும்போது அவர்கள் அரசியலுக்கு வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னார் ஒழிய அரசியலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை ராமதாஸ் ஐயா கூட எடுக்கலை. ஆனால் சீமான் அவர்கள் அந்த ஒரு கடுமையான ஒரு ரஜினிகாந்த் விமர்சனத்தை வைச்சார். இதுக்கு பல காரணங்கள் இருக்கதா சொல்கிறாங்க. ஏன்னா இது 2017 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2001 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினிகாந்த் அவர்கள் பல மேடையில் சொல்லியிருந்தார். அதாவது கலைஞர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தமிழகத்தில் ஒரு வெற்றிடம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அந்த விஷயத்தை கூட சீமான் அவர்கள் ரொம்ப கீழ்த்தளமாக இந்த இதை விமர்சித்திருப்பார். ஏன் சுடுகாட்டில் தான் ஒரு வெற்றிடம் இருக்குது, அங்கே இப்போ போகலாமே அப்படின்னு எந்த அளவுக்கு ஒரு கேவலமாக ரஜினிகாந்த் விமர்சனம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விமர்சனம் செய்திருக்காரு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரை வீடு தேடி போய் சந்தித்தார் அப்படிங்கிறத விட தஞ்சம் அடைஞ்சார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு இன்றைக்கி சீமானோட அரசியல் வாழ்க்கை இன்றைக்கி சீரழிஞ்சு போய் தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா திரைப்பட நடிகர் தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. கட்சி ஆரம்பித்து மாநாட்டையும் நடத்திட்டார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மாநாடும் பார்த்திங்கன்னா அனைவருமே ஒரு ஆச்சரியத்தக்க வகையில் நிறையா கூட்டங்கள் கூடிச்சு. அது பார்த்திங்கன்னா அந்த கூட்டம் பார்த்திங்கன்னா சீமான் அவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா பார்த்திங்கன்னா முழுக்க சீமான் அவர்கள் ரஜினிகாந்தோட அரசியல் வாழ்க்கை மட்டுமின்றி திரையுலக வாழ்க்கையுமே அவர் ஒரு கேவலமாக விமர்சித்திருந்தார். சூப்பர் ஸ்டார்னால் என்ன ரஜினிகாந்த் மட்டும்தானா? விஜய் தான் ஒரு சூப்பர் ஸ்டார், அவர் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்பர் 1 அப்படி இப்படின்னு சொல்லி ரஜினிகாந்துக்கு எதிராக விஜயை முன்னிறுத்தினார். அது என்ன காரணம்னா அவர் கிட்டத்தட்ட வர 2026 தேர்தலில் விஜய் தனக்கு ஆதரவு கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காண்டி விஜயை முன்னிறுத்தினார். அது தேர்தல் வரும்போது விஜய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காண்டி தான் இந்த மாதிரி ரஜினிகாந்த் விமர்சித்தார் அப்படிங்கிறது இப்போ பரவலாக பேசப்படுது. இப்போ 2017-18 காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா விஜய் சீமானை பல தடவை சந்தித்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ வெளிவந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு என்ன மாதிரி அந்த தகவல்னால் இதை மாதிரி 2 பேருமே சந்தித்து என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி தனக்கு அதாவது விஜய் அவர்கள் எப்போயுமே இப்போ ஏற்கனவே கோலிவுட் வட்டாரத்தில் என்ன பிரச்சனைனா சூப்பர் ஸ்டார் விஜய் தான், ரஜினி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெண்டிங் கிளப்பியிருந்தாங்க. இதுக்கு ஒரு
பக்கபலமாக தான் விஜய் அவர்கள் சீமான்கிட்ட வந்து தன்னுடைய கோரிக்கையை வச்சதா வந்து பேசப்படுது. ஏன்னா அந்த காலத்தில் அரசியல் வாழ்க்கை பற்றி வேண்டி திரையுலக வாழ்க்கையும் ரஜினியை பற்றி விமர்சித்தார்னா விஜயோட சீமான் சந்திப்பும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏன்னா அந்த சூப்பர் ஸ்டார் அந்த பட்டத்துக்கு வந்து விஜய் வந்து இன்றளவும் கூட அவர் வந்து இது ஒரு ரஜினிகாந்தை வந்து ஒரு முன்னிலைப்படுத்தி பெருமைப்படுத்தி எந்த மேடையிலுமே வந்து அவர் பேசலை. நான் இல்லை சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் தான் அப்படின்னு வந்து பேசுனதே இல்லை. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா லியோ ஆடியோ விழாவில் தான் அவர் சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் தான் சொன்னார். அதுவும் கூட தான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் விஜய் அவர்கள் ரஜினிகாந்த் வந்து ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வந்து சொன்னார். ஏன்னா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து சொன்னால் கூட அதுக்கு விஜய் அவர்கள் மறுப்பு தெரிவிக்கலை. சீமானும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு ஆதரவு அளிக்கக்கூடிய போக்கில் தான் விஜய் தான் சூப்பர் ஸ்டார் அப்படி இப்படின்னு சொல்லி விஜயை வந்து ஒரு முன்னிலைப்படுத்துறதுக்காகவே ரஜினியை வந்து பல இடங்களில் ஒரு தரக்குறைவாக மேடைகளில் வந்து தரக்குறைவாக கேவலமாக பேசினார். ஆனால் இன்றைக்கி அதுவே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வினையாக தான் வந்து வாய்ச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சீமானோட அரசியல் ஆட்டம் கண்டுங்க தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்சியிலேருந்து நிறையா பேர் விலகி அடுத்த கட்சிக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். கடந்த தேர்தலெலாம் சீமான் அவர்கள் 3% 4% சொல்லி 8% வரைக்கும் வாக்கு வங்கி வச்சுருந்தார். ஆனால் இன்றைக்கி 2026 தேர்தலில் அந்த வாக்கு வந்து சீமானுக்கு கிடைக்குமா அப்படின்னா கேள்விக்குறியாக தான் சொல்லுதாங்க. ஆனால் இதுக்கு முழுக்க ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இந்த சீமான் ரஜினி சந்திப்புக்கு வந்து ஏற்பாடு செஞ்சதாக சொல்கிறாங்க. ஏன்னா ரவீந்திரன் துரைசாமியே நேரடியாக இருந்திருக்கார் சீமான் ரஜினி சந்திப்பின் போது. அவர் கூடவே இருந்திருக்காரு. ஒரு சீமானோட அரசியல் முன்னேற்றத்துக்காக இந்த ஏற்பாடு செஞ்சதாக வந்து அவரே சொல்லியிருக்கார் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அதாவது சீமான் தான் ரஜினியை போய் பார்த்தாரே தவிர ரஜினி வந்து சீமானை வந்து பார்க்கணுன்னு ஒரு விதத்துலையும் விரும்ப மாட்டார். ஏன்னா அவருடைய அந்தளவுக்கு தான் சீமானோட நடவடிக்கை இருந்தது. ஏன்னா இப்போ சீமான் வந்து அதுலேயும் கூட இப்போ கூட தன்னுடைய சுயரூபத்தை வந்து காட்டியிருக்காரு. ரஜினி சார் தான் என்னை பார்க்கணுன்னு விரும்பினார் அப்படின்னு சொல்லி சீமானை வந்து அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்காரு. இது வந்து சீமானோட முகத்திரையை வந்து கிழிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா சீமானை வந்து ரஜினிகாந்த் வந்து சந்திக்க விரும்புவது வந்து ஒரு காலத்துலேயும் நடக்காது. இவர் தான் போய் தன்னுடைய அரசியல் இமேஜை வந்து உயர்த்திருக்கிறதுக்காண்டி ரஜினிகாந்தை போய் சந்திச்சிருக்காரு. காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காருன்னு சொல்லி அது சரியாக செய்தியில் வந்திருக்கு. இது ரவீந்திரன் துரைசாமி அவர்களே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சீமான் தான் ரஜினிகாந்தை போய் பார்த்தாரு, அதுக்கு நான் தான் ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேட்டியே கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ சீமான் அவர்கள் ஒரு கீழ்மட்டமாக இருக்குது. அதுலேயும் தன்னுடைய கெத்தை விட்டு கொடுக்காம ரஜினி சார் வந்து என்னை பார்க்க